பர்சனலா சொல்லணும்னா இந்த படம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நிறுத்து நிறுத்து நிறுத்து, நீ எங்க இங்க? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இந்த ஷோ வந்ததுல இருந்து பொய்யா அள்ளி தாக்கிக்கிட்டு இருக்க. ஹலோ, அந்த படத்தை நானும் பார்த்தேன், புரியுதா? ஐயோ, பாத்துட்டியா? சரி, அந்த படத்தை பத்தி உன்னோட கமெண்ட்ஸ் என்ன? என்னோட ஒப்பீனியன் சொல்றதை விட இந்த படத்துக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒப்பீனியன் சுமார், செகண்ட் ஒப்பீனியன் ஏதோ ஹாலிவுட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, தேர்ட் ஒப்பீனியன் தலை ஏமாத்திட்டாரு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்றேன். என்ன கேட்டா தலை ஏமாத்திட்டாரு. அடிப்பாவி, ஏன் இப்படி சொல்ற? படம் சூப்பரா இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சது, நிறைய கூட்டம். ஆமா, நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியே. எந்திரன் படத்துக்கு அப்புறம் நம்ம தலை அஜித்தோட மங்காத்தா படத்துக்கு நிறைய கூட்டம் வந்தது. அதை பீட் பண்ற மாதிரி இந்த பில்லா 2 படத்துக்கும் நிறைய கூட்டம் வந்தது. கூட்டம் வந்து என்னடி பிரயோஜனம்? கொஞ்சம் கூட யூஸே இல்ல. ஏன்னா படம் எல்லாரும் சுமார் தானே சொல்றாங்க. சரி சரி, ஓகே. தோல்வியும் வெற்றியும் நம்ம தலை அஜித்துக்கெல்லாம் வந்து அப்படியே தூசி மாதிரி தானே. உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அவருக்கு தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் புது விஷயம் கிடையாதுன்றது எங்களுக்கும் தெரியும். ஆனா ஒவ்வொரு தடவையும் தியேட்டர் போய் அவர் படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் நம்பிக்கையோட போய் ஏமாந்துட்டு வராங்களே, அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாரு. கண்டினியூஸா 2 படம் ஹிட் கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு சொல்லி? ஓடி இப்ப எல்லாம் பப்ளிக்கா என் மானத்தை வாங்காத. நீ இப்ப ஃபைனலா என்ன பத்தி சொல்ல வர சொல்லிட்டு போ. இப்ப நான் ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தலை அஜித்துக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ரொம்ப நன்றி மேடம், உங்க ஒப்பீனியனுக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க. இந்த 5 நிமிஷத்துல என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டா. நான் திரும்ப வெளில போக முடியுமான்னு தான் தெரியல. நீங்க எல்லாரும் தான் இந்த உண்மையை பாத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதனால என்ன காப்பாத்தணும். எனவே பில்லா 2க்காக மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் பாத்துக்கிட்டு